இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது மருதமலை போயிட்டு வரணும். ஓகே. ஒரு முறையாவது மருதமலை போயிட்டு வரணும். ஓகே. என்ன காரணம் மேம்? மருதமலை வந்து மருதமலையில பாம்பாட்டி சித்தரும் இருக்காருங்களா, அந்த இடமே வந்து ஒரு ரகசியமான ஒரு இடம். ஓகே. ஸோ செவ்வாய்க்காரங்களுக்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கும். அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப என்னதான் க்ளோஸாக இருந்தாலும், என்னதான் நட்பு அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாகவும் இருக்கும், ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். மருதமலை போயிட்டு வரலாம். ஓகே. வாழ்க்கையில் ஒரு முறையாக போகலாம். இல்லை எனக்கு நிறைய ஒரு முறை போயிட்டு வந்து எனக்கு நிறைய வித்தியாசம் தெரியுது அப்படின்றவங்க அடிக்கடிக்குமே போயிட்டு வரலாம். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இவங்க எக்ஸாம்ஸு, இந்த போலீஸ், இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறவங்க ஒரு முறை அங்கே போயிட்டு வரலாம். அங்கேயும் விராலி மலையும். ஓகே. விராலி மலையும் நமக்கு 6 படை வீடு இருக்குது பார்த்தீங்களா, 6 படை வீட்டுக்குள்ளே விராலி மலை வரலை. ஆனால் பழைய பாடல் எல்லாத்துலேயுமே பாருங்கள், அதுவும் கந்தகுரு கவசத்தில் விராலி மலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். நீங்கள் இந்த மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு, போலீஸ் ஜாபுக்கு, ஃபயரு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க, செவ்வாய் ஆதிக்கத்தில், செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவங்க கண்டிப்பாக விராலி மலையும் மருதமலையும் போயிட்டு வரும்போதே கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும்.